அந்த நாள் மாலை சூரியன் மலைக்கு பின்னால் மறைந்ததும் காடு மெதுவாக இருளில் மூழ்கியது. மரங்களின் இலைகள் அசைந்த சத்தம் கூட அந்த நேரத்தில் பயமாக கேட்டது. கிராமத்தின் ஓரத்தில் வாழ்ந்த முத்துவுக்கு அவன் வாழ்க்கையின் ஒரே பெரிய சொத்து அவன் பசுதான். அது அவனுக்கு பால் மட்டும் தரவில்லை, அவன் குடும்பத்தின் நாளைய நம்பிக்கையையும் தருகிறது. அந்த பசு அந்த மாலையில் தவறி காட்டுக்குள் போய்விட்டது என்ற செய்தி கேட்டவுடன் முத்துவின் நெஞ்சம் கனத்தது. அவன் பசுவின் பெயரை கூப்பிட்டான். சத்தம் காட்டுக்குள் ஒலித்தது. பதில் எதுவும் இல்லை. தேடி ஓடினான். மண்ணில் காலடிச் சுவடுகள் மங்கிப் போயிருந்தன. இருள் அதிகரிக்க அவன் மனசுக்குள்ள ஒரு பதற்றம் எழுந்தது. இந்த காட்டுல இரவாகிட்டா என் பசுவுக்கு என்ன ஆகுமோ என்ற எண்ணம் அவன் உள்ளத்தை வாட்டியது. இரவு முழுக்க காடு அமைதியாக இருந்தது. ஆனா அது நிம்மதியான அமைதி இல்லை. ஒவ்வொரு சத்தமும் அபாயமாக தோன்றியது. தூரத்தில் ஒரு விலங்கின் குரல் கேட்டதும் முத்துவின் இதயம் அருந்து விழும் போல துடித்தது. உதவி கேட்க யாரும் இல்லை. கிராமம் தூரம், பாதை தெளிவாக தெரியவில்லை. அந்த தனிமையின் உச்சத்தில் அவன் மனசு முறிந்து போகத் தொடங்கியது. அந்த நொடியில் அவன் உள்ளுக்குள்ள இருந்து மெதுவாக ஒரு வார்த்தை எழுந்தது. அது அவன் நினைத்து சொன்ன வார்த்தை இல்லை, தானாக வந்தது. ஓம் நமசிவாய. முதல் முறை சொன்னபோது பயம் முழுவதும் போகவில்லை. இரண்டாவது முறை சொன்னபோது மூச்சு சீரானது. மூன்றாவது முறை சொன்னபோது மனசுக்குள்ள ஒரு ஆழமான அமைதி பரவியது. காட்டின் இருள் மாறவில்லை. ஆனாலும் அந்த அமைதிக்குள் ஒரு மென்மையான வெளிச்சம் தோன்றியது. அது விளக்கின் வெளிச்சமல்ல, வெயிலின் ஒளி அல்ல, அது மனசை மட்டும் ஒளிரச் செய்யும் ஒரு சக்தி. அந்த வெளிச்சத்துக்குள் ஜடாமுடி, கழுத்தில் நாகம், கையில் திரிசூலம் சிவன் தோன்றினார். அவருக்கு பக்கத்தில் நந்தி அமைதியாக நின்றது. அந்த காட்சியில் பயமில்லை, ஆணவமில்லை, சத்தம் கூட இல்லை. அதே நேரத்தில் அந்த பசு நந்திக்கு பக்கத்தில் அமைதியாக நின்றது. எந்த காயமும் இல்லை, எந்த அச்சமும் இல்லை. காட்டின் கொடூரம் அங்கே நின்று கொண்டே அந்த இடத்தை தொட முடியாத மாதிரி இருந்தது. முத்துவுக்கு அப்போது புரிந்தது, இது சாதாரண இரவு இல்லை, இது அருளின் இரவு. சிவன் பசுவை பார்த்து மெதுவாக சொன்னது போல் முத்துவுக்கு தோன்றியது. நம்பிக்கை இருந்தால் பாதுகாப்பு தானாக வரும். பயம் உன்னை காப்பாற்றாது, நம்பிக்கைதான் காப்பாற்றும். அந்த வார்த்தைகள் காதில் கேட்டதா, மனசில் உணர்ந்ததா என்று முத்துவுக்கு தெரியவில்லை. ஆனாலும் அவன் உள்ளம் கனத்த அமைதியால் நிரம்பியது. அடுத்த நொடி அந்த வெளிச்சம் மெல்ல மெல்ல மறைந்தது. காடு மீண்டும் இருளாகவே இருந்தது. ஆனாலும் அந்த இருள் இனி பயமில்லை. முத்து அங்கேயே அமர்ந்தான். அந்த இரவை கடத்தினான், ஒரு நம்பிக்கையோடு, ஒரு அமைதியோடு. காலை பொழுது வந்ததும் காடு வேற மாதிரி இருந்தது. பறவைகள் சத்தம், காற்றின் மென்மை. முத்து எழுந்து தேட ஆரம்பித்தான். அப்போதுதான் அவன் பசு அவனை நோக்கி ஓடி வந்தது, ஆரோக்கியமாக, அமைதியாக. தரையில் ஒரு சின்ன சாம்பல் தடமும் காலடிச்சுவடும் இருந்தது. அந்த தடம் அவனுக்கு பதிலாக நின்றது. அந்த நொடியில் முத்துவுக்கு எல்லாம் புரிந்தது. அந்த இரவு காட்டுல மாடு காப்பு நடந்தது. யாரும் பார்க்காத நேரத்தில், யாரும் இல்லைன்னு நினைத்த நேரத்தில் சிவன் இருந்தார். இன்று நீயும் வாழ்க்கையில் ஒரு காடு மாதிரி சூழலில் இருக்கலாம். வழி தெரியாமல், உதவி இல்லாமல், பயம் சூழ்ந்து நிற்கலாம். அந்த நேரத்தில் நீ மனசார சொல்லும் ஒரு ஓம் நமசிவாய போதும். கண்ணுக்கு தெரியாத விதத்தில் உன் வாழ்க்கையையும் சிவன் காப்பாற்றுவார். ஓம் நமசிவாய.